தீபிகா வணக்கம். பொதுவாக இந்த பால் கலப்படம் என்பது பரவலாக நாம் கேள்விப்படக்கூடிய ஒரு புகார் குற்றச்சாட்டாக தான் இருக்கிறது. நமக்கு தெரிந்த வரையில் பால் கலப்படம் என்றால் அந்த பாலில் அதிகப்படியான தண்ணீர் கலப்பார்கள். அப்படி பாலில் தண்ணீர் கலக்கும் போது அதனுடைய நிறம் மற்றும் அடர்த்தி தன்மை குறைவாக இருக்கும். அதை ஈடு செய்வதற்காக சில பவுடர்கள், ரசாயனங்கள் கலக்கப்படும். அந்த பாலின் நிறமும் அடர்த்தியும் அதிகரிப்பதற்காக இப்படிப்பட்ட பால் கலப்படம் நாம் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மகாராஷ்டிராவில் நடந்த பால் கலப்படம் மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படியும் ஒரு கலப்படம் செய்வார்களா என்ற அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. அதாவது பாலில் நாம் தண்ணீர் கலப்படம் செய்து பார்த்திருப்போம், சில ரசாயனம் அல்ல பவுடர் கலப்படம் செய்து பார்த்திருப்போம். ஆனால் மகாராஷ்டிராவில் துணி துவைக்க பயன்படுத்தப்படக்கூடிய சலவை தூள் மற்றும் பாமாயில், பனை எண்ணெய் உள்ளிட்டவைகளோடு சேர்ந்து சில ரசாயனங்கள் சேர்ந்து கலக்கப்பட்டு அதையும் விற்பனை செய்திருக்கிறார்கள் என்ற ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாக இருக்கிறது. இந்த சம்பவத்தினுடைய பின்னணியை பொறுத்தவரையில் மகாராஷ்டிராவின் தராசிவ் மாவட்டம் பூம் தாலுகாவில் நடந்த ஒரு மாபெரும் பால் கலப்பட வழக்கு ஒன்று வெளிவருகிறது. பாலில் கலப்படம் நடக்கிறது என்ற ஒரு குற்றச்சாட்டு புகார் வெளிவருகிறது. உடனடியாக போலீசாரும் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகளும் அதிரடியாக களத்தில் இறங்குகிறார்கள். என்ன கலப்படம், என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக விசாரிப்பதற்காக களத்தில் இறங்குகிறார்கள். களத்தில் இறங்கிய போலீசாருக்கும் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கும் மிக பெரிய அதிர்ச்சியூட்டக்கூடிய ஒரு செய்தி தகவல் அவங்களுக்கு கிடைக்கிறது. அதாவது பாலில் கலப்படம் என்பது நம்மை பொறுத்தவரையில் தண்ணீர், சில ரசாயனம், பவுடர். ஆனால் அதிகாரிகள் விசாரணை இறங்கியவுடன் அவர்களுக்கு கிடைத்த தகவல் என்பது பாலில் துணி துவைக்க பயன்படுத்தப்படக்கூடிய சலவை தூள் மற்றும் பாமாயில் உள்ளிட்ட சில ரசாயனங்கள் கலப்படம் செய்யப்பட்டிருக்கின்ற தகவல் அவர்களுக்கு கிடைக்கின்றது. உடனடியாக இது தொடர்பாக பல்வேறு கட்ட விசாரணையில் ஈடுபடுகிறார்கள். சில தரவுகள், பதிவேடுகளை ஆய்வு செய்கிறார்கள். அந்த ஆய்வில் கிடைத்த தகவல் என்பது கடந்த 6 மாதங்களில் மட்டும் மகாராஷ்டிராவில் குறிப்பிட்ட அந்த ஒரு பகுதியில் சுமார் 2,30,470 கிலோகிராம் தரம் குறைந்த பால் பவுடர் தயாரிக்கப்பட்டிருக்கிறது கடந்த 6 மாதத்தில் மட்டும். பால் பவுடர் என்றால் நாம் கேள்விப்பட்டது, நாம் பார்த்தது, நாம் உட்கொண்ட பால் பவுடர் போல கிடையாது. அந்த பால் பவுடர் பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க துணி துவைப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய சலவை தூள் மற்றும் பாமாயில் அடங்கிய ரசாயனங்கள் அடங்கிய அந்த பால் பவுடர் என்பது 2,30,470 கிலோகிராம் எடை கொண்ட அந்த பால் பவுடர் கண்டுபிடிக்கப்படுகிறது. கலப்படம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கிறது. இது ஒட்டுமொத்தமாக இப்படியே உற்பத்தி, இது இப்படியே தயாரித்து ஒரு மிகப்பெரிய அளவிலான பால் பவுடரை பயன்படுத்தியிருக்கிறார்கள். சுமார் 23,04,000 லிட்டர் செயற்கை பால் தயாரிக்கப்படுகிறது. அந்த செயற்கை பால் எப்படி தயாரிக்கப்படுகிறது என்றால் துணி துவைக்க பயன்படுத்தப்படக்கூடிய பவுடர் மற்றும் பாமாயில், ரசாயனங்கள், பனை எண்ணெய் உள்ளிட்ட சில பொருட்களை கொண்டு ஒரு செயற்கை பால் 23 லட்சம் லிட்டர் செயற்கை பால் தயாரிக்கப்படுகிறது. இதனுடைய மொத்த மதிப்பு என்பது 9,21,00,000 என்று சொல்லப்படுகிறது. இப்படியாக 23 லட்சம் லிட்டர் செயற்கை பால் தயாரிக்கப்பட்டு அதை முழுவதுமாக அதிக அளவில் கலப்படம் செய்யாமல் 100 லிட்டர் சுத்தமான பாலோடு 10 லிட்டர் இந்த செயற்கை பாலை கலக்கிறார்கள். அதாவது துணி பவுடர் மற்றும் பாமாயில் எண்ணெயால் செய்யப்பட்ட அந்த செயற்கை பாலை 100 லிட்டர் சுத்தமான பாலோடு 10 லிட்டர் இந்த செயற்கை பாலை கலக்கிறார்கள். இது 10% கலப்பட விகிதத்தை அடிப்படையாக கொண்டு இது கலக்கப்படுது என்றால் அப்போது அப்படி கலந்தால்தான் உடனடியாக எளிதில் அது யாராலும் கண்டறிய முடியாது, சந்தேகம் வராது, பெரிய அளவிலான நாம் மாட்டிக்கொள்ள முடியாது என்ற நிலையில் அது 10% 100 லிட்டர் பாலில் 10 லிட்டர் இந்த செயற்கை பால் கலந்து விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. இது பல்வேறு பகுதிகளுக்கு, மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளுக்கு மொத்தமாக 2 கோடிக்கும் அதிகமான லிட்டர் கலப்பட பால் விநியோகி அதை விற்பனையும் செய்யப்பட்டிருக்கிறது. அதை மக்களும் வாங்கி குடித்திருக்கிறார்கள், பருகியிருக்கிறார்கள் என்பதுதான் அதிர்ச்சிகரமான, வேதனையான உண்மையாக இருக்கிறது. இந்த செயற்கை பால் அசல் பாலை போல காட்டுவதற்கு தேவையான கொழுப்பு அளவை பராமரிக்கவும் அதற்காக தான் அந்த சலவை தூள், பனை எண்ணெய், பாமாயில் மற்றும் மிகவும் தரம் குறைந்த ரசாயன தூள்கள் இது எல்லாமே பயன்படுத்தப்பட்டிருப்பதுதான் அதிகாரிகள் விசாரணையில் தெரிய வந்து மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த சம்பவத்தில் முக்கியமாக ஒரு 7 பேர் மீது கடுமையான குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டு போலீசார் தீவிரமான விசாரணை ஈடுபட்டு இருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். தலைமறைவாகி இருக்கிறார்கள். தலைமறைவான கலப்படக்காரர்களை கண்டுபிடிப்பதற்காக ஒரு குழு, சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு சந்தேகப்படக்கூடிய இடங்களில் தொடர்ந்து சோதனைகள் நடத்தப்பட்டு வருகின்றது. இந்நிலையில் தான் இந்த துணி பவுடர் மற்றும் பாமாயில் அடங்கிய ரசாயனங்கள் நிறைந்த இந்த பாலை தொடர்ந்து உட்கொள்வது என்பது
கல்லீரல், சிறுநீரகங்கள் மற்றும் செரிமான அமைப்பை முழுமையாக சேதப்படுத்தி உடல் ரீதியாக பல்வேறு பிரச்சனை ஏற்படுத்தும் என்று மருத்துவ ஆய்வில் தெரிய வந்திருக்கிறது. இதிலும் குறிப்பாக பால் பொறுத்தவரையில் குழந்தைகளுக்கு அதிகமாக கொடுக்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு நீர் ஆகாரமாக இருக்கிறது. அப்படி அந்த வகையில் பார்க்கும்போது இது குழந்தைகளும், கர்ப்பிணி பெண்கள் மற்றும் முதியவர்களுக்கு உயிருக்கே ஆபத்தாக அமையக்கூடும் என்றும் மருத்துவ நிபுணர்கள் எச்சரித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட பால் தான் மகாராஷ்டிராவில் கலப்படம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது. லட்சக்கணக்கான லிட்டர் பால் விற்பனை செய்யப்பட்டு அதை மக்களும் பருகியிருக்கிறார்கள். குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணி எல்லாமே பருகியிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மொத்தமாக போலீசாருடைய விசாரணை சோதனையில் 61 பைகள் கலப்படம் செய்யப்பட்ட பால் பவுடர் கைப்பற்றிருக்கிறார்கள். இந்த மோசடியில் பால் சேகரிப்பு மையங்களுக்கும் தொடர்பு இருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பொதுவாக கலப்படம் என்பது இந்த தவிர்க்க முடியாத ஒன்றாக மாறியிருக்கூடிய சூழ்நிலையில் அதிலும் ஒரு உயிருக்கே ஆபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் பணத்திற்காக எது வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற அளவுக்கு இது போன்ற மனிதாபிமானம் இல்லாத ஒரு செயல் என்பது, அரக்க குணம் கொண்ட செயல் என்பது மிகப்பெரிய ஒரு பேர் ஆபத்தாக இந்த சமூகத்தில் மாறி இருக்குது என்பதில் மாற்று கருத்தில்லை. அதிலும் குறிப்பாக மகாராஷ்டிராவை பொறுத்தவரை இது போன்ற ஒரு பால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான லிட்டர் பால் இது போன்று தயார் செய்து அதை மக்கள் குடித்திருக்கிறார்கள் என்ற செய்தி என்பது ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கின்றது. தீபிகா.